வணக்கம் நேயர்களே. கருத்துக்களம் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை நேயர்களுக்கும் பாஸ்கரனின் அன்பான வணக்கங்கள். சாமானிய மனிதர்களுடைய சமூக புரிதலுக்கான ஒரு விவாத தளம் கருத்துக்களம். நமக்கு தெரியாமலே நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நிழலை போல நமக்கு தெரியாமலே நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு சமூக அவலங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு, சிக்கல்களுக்கு தீர்வு காணும் தளமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது கருத்துக்களம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கருத்து களத்தில் எடுத்துக் கொண்டிருக்கின்ற தலைப்பு, இன்றைய இளைஞர்களுடைய பார்வையில், பங்களிப்பில் தூய்மை இந்தியா இயக்கம் எவ்வாறு செயல்படுகிறது, திருப்தியோடு இருக்கிறதா இல்லையா, அதை பத்தி நீங்க பேச போறோம். எல்லாருக்கும் தெரியும், தூய்மை இந்தியா இயக்கம் அக்டோபர் 2ஆம் தேதி 2014ஆம் ஆண்டு பாரத பிரதமரால் இந்த நாடு முழுக்க மிக பிரம்மாண்ட அளவிலே இந்த தேசத்தை சுத்தமாக வைத்திருக்கும் என்ற நோக்கத்தோடு, தூய்மையான நோக்கத்தோடு துவங்கப்பட்டது. ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஆண்டுகளாகிவிட்டது. ஒரு குப்பை இல்லாத, சுத்தமான, சுகாதாரமான இந்தியாவை கட்டமைக்க வேண்டும். அதற்காக சாலைகள், தெருவோரங்கள், பள்ளிகள், கல்லூரி வளாகங்கள், வழிபாட்டு தலங்கள், ஏரிகள், குளங்கள், குட்டைகள், கம்மாய்கள் என அத்தனை தளங்களிலும் ஒரு சுத்தமான ஒரு சூழலை எவ்வாறு உருவாக்குது என்கிற எண்ணத்தோடு பாரத பிரதமர்கள் இந்த திட்டத்தை முன்வைத்தார். ஏராளமான ஆதரவோடு, இது எனது தேசம், இதை சுத்தமாக வைத்திருப்பது என கடமை என்கிற உணர்வோடு எல்லா தரப்பு மக்களும் அதற்கு பங்கேற்றுள்ளனர். அதன் வழியாக பல்வேறு தூய்மையான விஷயங்கள் இந்த தேசத்திலே நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் குறிப்பாக இன்றைய இளைஞர்கள் இந்த தூய்மை இந்தியா திட்டத்தை எவ்வாறு நோக்குகிறார்கள், தங்களை எவ்வாறு அதிலே ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள், அதற்கு என்ன பங்களிப்பை தருகிறார்கள் என்பதை பற்றி தான் இன்னைய விவாதத்துல நம்ம பேச போறோம். இது தொடர்பாக 2 தரப்புல இருந்து மாணவர்கள் வந்திருக்காங்க. எங்களுடைய பங்களிப்பு ரொம்ப முழுசா திருப்தியா இருக்குது, இல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா செய்யலாம். நம்ம இட்ஸ் நாட் டு த ஃபுல்லஸ்ட் சாட்டிஸ்பாக்சன், ஒரு 100% நிறைவோடு இல்லை, அதுல பல்வேறு விஷயங்களை இன்னும் பெட்டரா ஆக்கலாங்கிற பார்வையோடு வந்திருக்கிறாங்க. இவர்களுடைய கருத்தை இன்றைய கருத்துக்களத்தில் விவாதமாக, உரையாடலாக தெளிவாக கேட்கலாம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதல்ல உங்ககிட்ட தான் நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா இயக்கம் பாரத பிரதமரால் ரொம்ப அற்புதமாக துவங்கப்பட்டது. அவரே ரோட்ல இருந்து கையில ஒரு தொடப்பத்தோட பெருக்கிற காட்சி எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயமா இருந்தது. எந்த பிரதமருமே கையில எடுத்து கிளீன் பண்றாங்கிற எண்ணத்தோட செய்யற பட்சத்துல இது என்ன வகையான தாக்கத்தை அந்த காட்சியை பார்க்கறப்ப உங்களுக்கு கொடுத்துச்சு? அதனுடைய தொடர்பா நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு சொல்ல முடியுமா? முதல்ல இதுக்கு கிட்டத்தட்ட 2014 இருந்து 2015 வரையும் பாத்தீங்கன்னா ஒரு 250 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2,500,000க்கும் மேல டாய்லெட்ஸ் கட்டியிருக்காங்க. பட் இது மோடியோட கனவா அப்படின்றது நிச்சயமா இல்ல. மோடியோட கனவு இந்தியா ஒரு குப்பையில்லா நாடா மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா தான் இது. வீட்டை கிளீனா வச்சீங்கன்னா தான் ஒரு தெரு கிளீன் ஆகும், தெரு கிளீனா வச்சீங்கன்னா தான் ஒரு ஊரே கிளீன் ஆகும். சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அப்படியே இட்ஸ் லைக் ஒரு கண்ட்ரி கிளீன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஆக்சுவலா இத பத்தி நம்ம விரிவா பேசுறதுக்கு முன்னாடி இந்த சைடுல நம்ம கருத்து கேட்டு சொல்ல நினைக்கிறேன். நம்ம ஐயா அறிவிச்சாரு, அந்த சச்சா பாரத் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா காலேஜஸ், ஸ்கூல்ஸ்ல என்எஸ்எஸ் கேம்ப் மூலமா நாட்டு நலப்பணி திட்டம் அப்படின்ட்டு நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அவங்களுக்கு கொடுக்குற குறிப்பிட்ட இடத்த கிளீனா வச்சுக்கிட்டு அந்த போற கிராமத்துல இருக்க மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தினா ஃபர்ஸ்ட் அந்த கிராமத்தை ஏற்படுத்துறாங்க. அந்த கிராமத்துல இருக்க மக்கள் அடுத்த ஊருக்கு போறப்ப அந்த ஊர்ல குப்பை இருக்கு அப்படின்ட்டு அவங்க கிட்ட சொல்றப்ப அது இன்னும் தூய்மையா தான் செய்யப்படுது அப்படின்ட்டு முதல்ல இருந்தே வந்துட்டு தான் இருக்கு. ஐயா இப்ப மோடி ஏன் இதை அறிவிச்சாருன்னா, நாட்டுல பாத்தீங்கன்னா அதிகமா உயிரிழப்பு அப்படின்றது விபத்துல ஏற்பட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அது இப்ப அதிகமா நோயால ஏற்படுது. அந்த நோய் ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள சுத்தி இருக்க குப்பை, நெக்ஸ்ட் நம்ம தூய்மையா இல்லாததான் காரணம். ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ஐயா இந்த தூய்மை இந்தியா அப்படின்றத அறிவிச்சாருன்றது என்னோட கருத்து. ஐயா நீங்க சொல்லுங்க. நீங்க ஆசிரியரா, ஒரு நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளரா பல்வேறு திட்டங்களுக்கு மாணவர்களை ஒருங்கிணைக்கிறீங்க. மாணவர்களோட பங்களிப்பு எப்படி இருக்கு நினைக்கிறீங்க ஸ்வச் பாரத் பத்தி? பாரத பிரதமர் அவர்கள் அறிவிச்ச உடனே, அதாவது 2014 அறிவிச்ச உடனே அந்த காலகட்டத்தில் முதல்ல நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்ற போது எங்கன்னு பார்த்தா இந்த பொன்னேரி ரயில்வே நிலையத்தை தூய்மைப்படுத்தலாம் அப்படின்னு மாணவர்களோட போனேன். அப்போ மாணவர்களிடத்துல நல்ல வரவேற்பு இருந்தது. என்னையா எங்களை கிளீன் பண்ண சொல்றீங்களா அப்படின்ற எதிர்ப்பெல்லாம் இல்லாம நல்லா மாணவர்கள் முழுமையா ஒத்துழைச்சாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, தூய்மைன்றது ஒவ்வொரு தமிழர்கள் மட்டும் இல்லாம எல்லா இந்தியர்களுக்கு உரிய கடமையாக நினைச்சு எல்லாம் செய்யறதுக்காக தூய்மை இந்தியா. இல்லைன்னா தூய்மைன்றது மட்டும் வெறும் உடல் அளவுல, மனசளவுல வீட்டை மட்டும் தூய்மை வச்சுட்டா போதும் அப்படின்றது இல்லை.
நம்ம பெருக்கிற எந்த குப்பை குளங்களாக இருந்தாலும் அதை சரியான முறையில் பாதுகாத்து நம்ம குப்பைக்குரிய இடத்துல தான் நம்ம போடணும். அதை நம்ம போட ஆரம்பித்தாலே 4 பேர் நம்மளை பின்தொடர்ந்து நம்ம யார் செய்கிறாங்கன்றது இல்லை, யார் செஞ்சால் முதல்ல தொடருவாங்கன்றத மக்கள் மத்தியில் இருக்கு. ஓகே, மகிழ்ச்சி. இன்றைய இளைஞர்கள் வந்து எல்லாம் ஃபேஸ்புக்லயும், ட்விட்டர்லயும், வாட்ஸ்அப்லயும், நெட்லயும் எல்லா தகவல்களும் வச்சிருக்கிற நீங்க என்ன வகையான புரிந்துணர்வோடு இந்த பிரச்சனையை உங்க வாழ்க்கையில அணுகுறீங்க? மத்தவங்களே விட்டுருக்கு. நீங்க தாட் லெவல்ல வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு உள்ள போயிருக்கு? எது சிக்கலா இருக்குது? கழிவெல்லாம் வந்து நீக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து சோஷியல் மீடியா தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா இன்னைக்கு கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி இன்னைக்கு வில்லேஜ்லயும் வர ஆரம்பிச்சிருது. இன்னைக்கு வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் வர ஆரம்பிச்சோன்னே இன்னைக்கு இந்த டெலிகிராம், போஸ்ட் ஆஃபீஸ்லாம் போனோன்னா கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி வேர்ல்டு வந்து நம்ம பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு இளைஞர்கள் வந்து இதை யூஸ் பண்ணி இன்னைக்கு வந்து இன்னும் நல்லாவே அவங்க செயல்படுத்தலாம். இன்னும் பண்றதோட அதிகமா படுத்தலாம்னு சொல்றீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க சினிமா, அதாவது பாட்டு, அந்த கச்சேரி, அந்த மாதிரி அவங்க வந்து அந்த பார்ட்டிங் கல்ச்சர் சொல்றோம், அந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் இளைஞர்களுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லாம அந்த லேசினஸ், ஒரு மந்தத்தனம் வந்துருது. ஸோ அதை வந்து நம்ம வந்து போக்கணும். சார், இப்போ பார்த்தோம்னா ஸ்வச் பாரத் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு முன்னாடி சீனியர்ஸ் இருந்தவங்களும் சரி, ஸ்கூல்லையும் சரி, எல்லாருமே வந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இந்த ஸ்வச் பாரத்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்ததுக்கப்புறம் என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதா இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஸோ இது வரைக்கும் இப்போ ஸ்வச் பாரத் அப்படிங்கிறது கிளீனாக கொண்டு, இதுக்கு முன்னாடி வந்து யாருமே இந்த வேலை செய்யலையா அப்படின்னா செஞ்சாங்க. பட் ஆனால் இப்போ வந்து ஒரு பீப்புள் மூவ்மெண்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க கேட்டீங்க காலேஜ்ல வந்து என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இப்போ கிளீன் பண்ணுங்கிறது ஒரு இன்டென்ஷன். பட் ஆனா அதை எப்படி பண்ணணுங்கிற ஒரு மெத்தடாலஜி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியல. அது ஏன் தெரியல அப்படின்னா, கிளீன் பண்றது என்ன, அதுக்கு என்ன மெத்தடாலஜி வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறத பத்தி சுத்தமா தெரியவே இல்லை. இப்போதான் என்ன நம்ம பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு 2 மட்டும் தான் நம்ம பிரிச்சிருக்கோம். பட் ஆனா அதை எப்படி டிஸ்போஸ் பண்றது அப்படிங்கறது தெரியல. இப்ப ஜென்ரலா பார்த்தோம்னா, ஜென்ரலா என்ன நடக்குது, ரயில்வேல வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்றோம். அதுக்கடுத்து ஏதாவது ஒரு ஏரியாவுக்கு போறோம், கோவிலுக்குலாம் போறோம்னா பிளாஸ்டிக் பை, இப்போ மெஜாரிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடியது பிளாஸ்டிக் பை, அப்புறம் அந்த செடி எல்லாத்தையும் போட்டு எரிக்கிறாங்க. ஸோ அது வந்து கிளீன் இந்தியாவா அப்படின்னு பார்த்தோம்னா, கிளீன் இந்தியா அப்படிங்கிறது வெறும் ஒரு லேண்ட்ஸ்கேப்ல வந்து நம்ம கிளீன், நம்மளோட இன்டென்ஷன் அது மட்டும் கிடையாது. அப்போ பாலித்தீன் பேப்பர்லாம் எரிக்கிறது மூலியமா என்ன ஒரு ஏர் பொல்யூஷனும் வருது. ஸோ அது வந்து கிளீன் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா போயிருது, இதோட கான்சிக்வன்சஸ். ஸோ இது மாதிரி சேலஞ்சஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து அதிக அளவில் ஏற்படுத்தணும். இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வாலண்டியரா வர்றாங்க. பட் ஆனா அவங்களுக்கான அந்த மெத்தடாலஜி வேஸ் வந்து அவங்களுக்கு தெரியல. அதை பத்தின பல்வேறு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டிசிமினேட் ஆகலன்னு சொல்றீங்க. பரவாயில்ல, மாணவர்கள். ஆமா, கண்டிப்பா. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம் தம்பி. இவரு பேசுனதுக்கு உங்களோட பார்வை என்ன? லேண்ட் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் ரொம்ப ரெடியூஸ் பண்ணலாம். என்னன்னா, வீட்டுக்கு பின்னாடி இப்போ வெளியே கேரளாலாம் போய் பார்த்தீங்கன்னா கூட வீட்டுக்கு வெளியே அவங்க வீட்டு பின்னாடியே சின்னதாக தொட்டி தோண்டி வச்சு அதில் அவங்க எந்த இதெல்லாம் போடலாம், ரீசைக்கிள் பண்ண முடியுமோ அதெல்லாம் போட்டு மெனியூஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து நம்மளும், அதாவது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எல்லாருமே வந்து அதை நினச்சி பண்ணாங்கன்னா லேண்ட் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் ரொம்ப ரொம்ப நம்ம கம்மி பண்ணலாம். இப்போ அவர் சொன்னார் கேரளாவில் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. கேரளாவில் வந்து பாலித்தீன் பேப்பரை யூஸ் பண்ணுறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளதுல வந்து இருக்கு, அதை வந்து நம்ம எப்படி குறைக்கணும்னு தான் பார்க்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இது அதிகமாக போகலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் இந்த ஃபர்ஸ்ட் இது சொல்றேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேர்லெஸ்ஸாக ஃப்ரீயாக இருக்காங்க. இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ நானே கூட சரி, நான் போயிட்டு இருக்கேன்னா அந்த இடத்துல குப்பை இருக்குன்னா எனக்கு உணர்வு இருந்தால் தான் நான் தூக்கி போட முடியும். அந்த உணர்வு இல்லைன்னா யாருமே செய்ய மாட்டாங்க. அந்த உணர்வை எல்லார்கிட்டையும் எடுத்துட்டு வரணும் அப்படின்றது தான் அவர் வந்து. இப்போ நான் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. இதே ஒரு அரசு, நம்ம தான் அரசு அப்படின்றது ஒரு இது இருக்கு. அவர் சொன்னா, ஏன் அவர் சொல்றாரு, அவருக்கு வந்து ஒரு பதவி கொடுத்துருக்கோம், நம்ம தான் கொடுத்துருக்கோம். அதுல இருந்து அவர் சொல்றதால இன்னும் அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் போகும்னு நான் நம்புறேன். அடிப்படையா நான் இந்த 2 பேர் பேசுறது புரிஞ்சுக்கிறேன்னு கேட்டா, மோடி என்பவர் வந்து திடீர்னு நம்ம சொல்ற மாதிரி ஆகாயத்திலிருந்து குறிச்சொல்ல, நாமெல்லாம் சேர்ந்து செலக்ட் பண்ண ஒரு தலைவர் அவர். ஓகே, மக்களால் மக்களுக்காக மக்களுடன் இணைந்து செயல்படுகிற போது ஒரு அற்புதமான ஜனநாயகத்தை உருவாக்க முடியும். அந்த விஷயத்தை நம்ம கடந்த 60 வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம். பட் நாட்டை குப்பையை தான் வச்சுட்டு இருக்கோம், மனசை குப்பையா தான் வச்சுட்டு இருக்கோம், நம்மளோட நீர்நிலைகளை குப்பையா தான் வச்சுட்டு இருக்கோம். எல்லாருக்கும் தேவையான எல்லா விஷயங்களும் கிடைக்கல. அதுக்கு பல்வேறு காரணங்களை நம்ம பாக்குறோம். நாம யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு சொன்னாதான் நம்ம செய்வோம், யாராவது ஒருத்தர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாதான் நம்ம செய்வோம். இந்த மனப்பான்மையிலிருந்து, இந்த மனநிலையிலிருந்து, இந்த மனோபாவத்திலிருந்து மாறாத வரைக்கும் எந்த மாற்றம் வர போறது கிடையாது. எந்த மாற்றத்தை நான் கொண்டு வர வேண்டும், தண்ணியிலிருந்து ஊங்க வேண்டும். அதுதான் வந்து எந்த அரசாங்கமும் எந்த முதல்வர்களும் திரும்ப திரும்ப சொல்றாங்க. அந்த மாற்றங்கள் நம்மிலிருந்து வரணும். அந்த வகையில இன்றைய மாணவர்கள் அந்த மாற்றத்திற்கு தயாரா இருக்கீங்களா, மாறிட்டீங்களா? இந்த மாற்றங்கள் எல்லாம் என்ன இந்த சமூகத்துக்கு நீங்க செஞ்சிருக்கீங்கிறதா என்னோட பார்வை. சொல்லுங்க. அதாவது வந்து என்னைக்கும் வந்து ஒரு பிரச்சனையை பார்த்தோம்னா அது வந்து வேர் லெவல், அதாவது கிராஸ் ரூட் லெவல்னு சொல்ற மாதிரி அதுக்கு உண்டான காஸ் அண்ட் எஃபெக்ட் தான் என்னைக்குமே. ஸோ அந்த காஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். நெகிழி, அதாவது பிளாஸ்டிக் யூஸ் பண்றதுனால 80க்கு அப்புறம் பிளாஸ்டிக் யூஸ் பண்றது நிறைய வந்துருது. ஸோ அதனால அந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்றதுனால அது வந்து டீக்ரேட் ஆகாம போறது, நான் பயோடிகிரேடபிள், அதாவது மக்காத குப்பை.
அப்போ அது என்ன பண்ணணும்னா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து இன்னைக்கு இந்த பயோகெமிஸ்ட்ரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், பயோடெக்னாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இன்னொன்று இளைஞர்களுக்கு வந்து தொலைநோக்கு பார்வைங்கிறது ஒன்று இருக்கணும். இன்னைக்கு வந்து எனக்கு இன்னைக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னா நான் இன்னையோட போயிடுறேன். ஸோ 30-40 வருஷத்துக்கு அப்புறம் அதோட எஃபெக்ட் என்னங்கிறது வந்து இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த எஃபெக்ட் வந்து எல்லாருக்கும் தெரியணும். ஸோ அதனால வந்து அந்த மாதிரி ஒரு என்ன சொல்ற லாங் டேர்ம் திங்கிங் வந்து அவங்களுக்கு வேணும். நீங்க இப்ப சொல்றீங்க, இப்போ கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க, ஒரு பாலிசி கொண்டு வராங்கன்னா அதுல வந்து யூத் வந்து கண்டிப்பா வந்து எங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை பண்ணணும்னு தான் வரும். ஆனா நாங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க பண்ண வேலையை அவங்க ஏத்துக்கிறாங்களா அப்படின்றது கரெக்டா அதுக்கு அடுத்த ப்ரொசீஜர் வந்து அவங்க எடுத்துட்டு போறாங்களான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு கவர்மெண்ட்ல இருந்து. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவங்க முன்னாடியே சொன்னாங்க இந்த ஸ்வச் பாரத் அப்படின்ற பாலிசி வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே NSSல வந்து இப்போ ஒரு கிராமங்களுக்கு நாங்க போய் கிளீன் பண்ணோம் அப்படின்னு. இப்போ நாங்க ஒரு ஸ்ட்ரீட்டை கிளீன் பண்றனாலும் அதுல இருக்க குப்பைகள் எல்லாம் மொத்தமா சேர்த்து நாங்க எங்க கொண்டு வந்து லாஸ்டா வைக்கிறோம் அப்படின்னு கேட்டா, இப்ப அங்க மாநகராட்சியில வச்சிருக்க ஒரு குப்பை தொட்டில தான் நாங்க வைக்கிறோம். ஆனா அங்க இருக்க குப்பைகளை யாரை எடுக்கணும்? அவங்க தான் எடுக்கணும். அங்க வந்து கரெக்டான வேலைகள் நடக்கிறது இல்ல. அங்க எடுக்காம அங்க குப்பைகள் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுறதுனால அதுக்கப்புறம் எங்க எடுத்துட்டு போனோம்னு எங்களுக்கு தெரிஞ்சாதான் நாங்க எடுக்க முடியும். இந்த தூய்மைப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சு எடுத்துட்டு வர்றது அந்த இடத்துல வீணா போகுது. ஓகே, அது உங்களுக்கு வந்து டிமோட்டிவேட் பண்ற மாதிரி ஆமா, இருக்குது. நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சோம், அது அப்படியே தானே இருக்கு, இதனால ஏன் நம்ம அடுத்து செய்யணும் அப்படிங்கிறது வந்து கூட மாணவர்களுக்கு ஒரு யோசனையை தருது உங்களுக்கு. நிச்சயமா நீங்க பேசுற விஷயங்களையும் அரசாங்கம் பார்த்துட்டு இருக்கோம். அது என்ன மாதிரியான நிவர்த்தி பண்ணணுங்கிற உண்டான விஷயங்களை நிச்சயமா அவங்க எடுப்பாங்க, நம்ம நம்பலாம். என் பேர் சிவபாலன். நான் வந்து தாம்பரம் பக்கத்துல இருக்கிற ஏரி ஒன்றுத்து பக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த ஏரியை பார்த்தீங்கன்னா ஸ்வச் பாரத்தோட முக்கியமான ஒரு பங்கு அளிச்ச ஒரு இடம்னு சொல்லலாம். ஏன்னா கமல்ஹாசன் வந்து ஸ்வச் பாரத் ஆரம்பிச்சு வச்ச அம்பாசிடரா வந்து ஆரம்பிச்சு வச்ச இடம் அது. ஆனா இன்னைக்கு நிலைய பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அங்க வர வேண்டி இருந்த ஒரு சீவேஜ் டேங்க் வந்து இல்லாம ஆக்கிட்டாங்க. ஒரு பெரிய சீவேஜ் கலெக்ஷன் டேங்க் இப்ப இல்லன்னு ஆக்கிட்டாங்க. அது ஒரு அட்வான்டேஜ். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏரியோட ஒரு கால்வாசி பாகம், நான் சின்ன வயசுல இருந்து அங்க வளர்ந்து வந்துட்டு இருக்கிறதுனால என்னால நல்லா அப்சர்வ் பண்ண முடியுது. ஒரு கால்வாசி பாகம் வந்து சீம கருவேலையால வளர்ந்துகிட்டே வர ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இப்போ குப்பை எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம போய் போடுற இடத்துல இருந்து இல்ல, அந்த கருவேல மரம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அது ஏரியா அவங்க ட்ரீட் பண்றதே கிடையாது. யூட்ரோபிக் சொல்றாங்க. அப்ப அது ஏரி இல்லாம காடா மாற ஆரம்பிக்குது. இப்ப ஏரியோட ஒரு கால்வாசி பாகம் என்னோட மனசுல அளவுல அது ஏரி தான். ஆனா இப்போ புதுசா வர்றவங்களுக்கு அது வந்து ஒரு காடா மாறிட்டு இருக்கு. இப்போ குப்பை எது அப்படின்றது பாத்தீங்கன்னா சீம கருவேலையும் அந்த இடத்துல வந்து ஒரு குப்பையா தான் மாறிட்டு வருது. அப்போ குப்பை எது அப்படின்றத NSS மாணவர்களா இருக்கட்டும், அங்க போய் கிளீன் பண்றதுக்காக போறவங்களா இருக்கட்டும், அங்க போறவங்களுக்கு எதெல்லாம் குப்பை அப்படின்றத சொல்லித்தர ஆரம்பிக்கணும். அந்த சீம கருவேல கூட முளையிலேயே வளரும் போது அதையும் கிள்ளி அறிஞ்சு அந்த இடத்த வந்து தூய்மையா வச்சிருந்தோம்னா தூய்மை இந்தியாவை இன்னும் நல்லா எடுத்துட்டு போகலாம். தொடர்ந்து பேசலாம் தம்பி, இந்த பக்கம் கேட்கலாமா? இல்ல என்ன வகையான கன்ஸ்ட்ரக்டிவான விஷயங்களை மக்களுக்கும் சமூகத்துக்கும் ஸ்வச் பாரத் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களோட அனுபவங்களை சொல்லுங்க. என்னோட இப்போ 2 இயர்ஸ் சோசியல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அப்பயே வந்து கலெக்ட் பண்ணி, அதாவது ஃபீல்டு ஒர்க்னு சொல்லிட்டு நம்ம நார்மலா வந்து எங்க ஆசிரியர் வந்து எங்களை கூப்பிட்டு போவாங்க வெளியில. அப்படி கூப்பிட்டு போறப்போ வந்து நம்ம டெடிக்கேட்டடா அந்த இடத்துல ஒர்க் பண்ணுவோம். ஆனா ஒர்க் பண்றது மட்டும் எங்களோட மெயின் மோட்டிவ் கிடையாது. அங்க இருக்கவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு NGOs இருக்காங்க, ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் இருக்காங்கன்னா அவங்க வந்து அது கரெக்டா வந்து ரிதமா எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மக்கள் பாதைன்னு சொல்லிட்டு நம்ம கோயம்புத்தூர்ல வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து நாங்க இப்போ தீபாவளிக்கு ரீசெண்டா பாத்தீங்கன்னா எந்த கிராக்கர்ஸும் வெடிக்காம நம்ம எப்படி பொல்யூஷன் இல்லாத ஒரு தீபாவளி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நாங்க முன் வச்சு பண்ணோம். அப்படி பண்றப்போ வந்து நிறைய பேர் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எல்லாத்திட்டையுமே காசு இருக்குது, இன்னைக்கு போயிட்டு வாங்கலாம், பட்டாசு வாங்கலாம், இல்ல கிராக்கர்ஸ் வெடிக்கலாம், எல்லா விஷயங்களுமே இருக்கு. பட் அதையும் மீறி நம்மளே கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு தன்னொழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சு தீபாவளிக்கு யாரும் கிராக்கர்ஸ் வெடிக்கல, ஒரு பொல்யூஷன் இல்லாத ஒரு தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணோம். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம எக்ஸாம்பிள் சொன்னா கூவம் நதி போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். இப்ப இதே விஷயங்கள் தான் தாய்லாந்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டிக்கெட் எடுத்துட்டு 3 டிரான்ஸ்போர்ட்ல அவங்க யூஸ் பண்றாங்க. அவங்க வந்து கடல் வழியாவும் பயணிக்கலாம், ஆற்று வழியாவும் பயணிக்கலாம், அதுக்கப்புறம் ரயில்லையும் போகலாம். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அங்க போயிட்டு இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு நாமே வைத்துக்கொண்ட ஒரு விதிவிலக்கு தான். இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வரணும் அப்படின்னா, ஒரு தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயத்த வந்து நம்ம மேலும் மேலும் கொண்டு போறதுக்கான தடைக்கற்கள் நிறைய இருக்கு. அதனால இந்த சமூக பணியோ இல்ல வந்து NSS மாணவர்களோ இல்ல வந்து ஒரு யூத் ஃபெடரேஷனோ இதுல இணைந்து பண்றது காட்டிலும் ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட் அப்படிங்கறது ஒரு பேக் போனா வேணும். ஓகே, மகிழ்ச்சி. ரொம்ப தெளிவான கருத்தை கொடுத்துருக்கீங்க. நீங்க ஒரு ஹோலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ் தான் நீங்க கொடுத்துருக்கீங்கன்னா எல்லாருக்கும் வர ஒரு சேர்றப்பதான் ஒரு கலெக்டிவான ஒரு சேஞ்சை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. நாங்க NSS கேம்ப் போட்டோம்.
ஒரு 1 வீக் மெதூர்ல போட்டோம். நாங்க மெதூர்ல போட்டதுனால திருவள்ளூர் மாவட்டத்துல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, திருவள்ளூர் மாவட்டத்துல டெங்கு காய்ச்சல் அதிகமா பரவியதுனால நாங்க எங்களை மூலியமா நாங்க ஒரு விழிப்புணர்வு பேரணி நடத்தினோம். எங்க கூட எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து ஒன்னா செயல்பட்டாங்க. எங்க கூட செயல்பட்டது இல்லாம இதுக்கு மக்களும் எங்களுக்கு கூட சேர்ந்து ஆதரவு தந்தாங்க. கோயில் பணிகள் அதெல்லாம் தூய்மைப்படுத்தினோம். அது மட்டும் இல்லாம நாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு டெங்கு காய்ச்சல் வந்து எப்படி வருது, எப்படி பரவுது, எதன் மூலமா வந்து நம்ம வந்து தூய்மை இல்லாம எதை வச்சுக்கிறோமோ அதன் மூலமா எவ்வளவு பரவுது, நாங்க ஒவ்வொருத்தர்கிட்டயா ஒவ்வொரு கருத்தை சொன்னோம். அவங்களும் புரிஞ்சு நடந்துக்கின்னு மற்றவங்க ஒருத்தவங்கிட்ட வந்து ஒருத்தவங்க பரிமாறி சொல்ல இதன் மூலமா எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாயிடுச்சு. இல்லை ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தான் இருக்கும். வீட்டுல போடுற குப்பையை கடைசியில எப்படி வந்து ஒரு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுறது இப்ப பல்வேறு சேனலை தாண்டி போற ஒரு சூழ்நிலை இருக்குது. எல்லாத்தையும் ஒரு ஆர்கனைஸா கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சி தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக. நான் இது 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொல்ற மாதிரி வெளிநாடுகள்லாம் அது எப்பயோ துவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க எந்த மாதிரியான செக்ரிகேட் பண்றது, அந்த செயின் ரொம்ப கிளியரா இருக்கு. சோ இது பிகின் பண்றதுனால இதுல இருக்கிற பல்வேறு பொருளாதார சிக்கல்களும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த சிக்கல்களை நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும். நம்ம அதே மாதிரி முக்கியமா நம்ம இதுல ஸ்வச் பாரத்ல பேச வேண்டிய இன்னொரு விஷயம் கேட்டா சானிடேஷன், குறிப்பா கழிவறைகள். கழிவறைகள் நம்ம வந்து சிட்டில ஒரு மாதிரி ஏதோ மேனேஜ் பண்றங்கிறப்ப கிராமப்புறங்கள்ல பார்த்தா மிக கொடூரமான நிலையில் இருக்குது. என்னது எல்லாருக்கும் வந்து இந்த கழிவறைகளை கொடுக்கணுங்கிறது இதுக்கு முந்தைய அரசாங்கமும் நிறைய செயல்படுத்தினாங்க. இந்த அரசாங்கம் வந்து தீவிரமா செயல்படுத்தணும்னு சொல்றாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க யாராவது ஒர்க் பண்ணிருக்கீங்களா? அதை பத்தி உங்களோட அனுபவங்கள், இது தொடர்பாக எங்கேயாவது ஒரு விழிப்புணர்வையோ இல்ல கிராமத்தை பத்தி இதை பேசியோ இல்ல ஒரு சின்ன குழு கிட்ட பத்தி பேசியோ அதை பத்தி யாராவது பேசுறீங்களா? பேசுங்க. பெரும்பாலுமா கிராமத்துல இந்த தூய்மை இந்தியா பத்தி ஒரு விழிப்புணர்வே இல்லாம இருக்காங்க. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த கிளீன் பண்றதுக்காக வண்டி தராங்க. அது வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை எல்லாம் தனித்தனியா அதுக்காக ஒரு வண்டி கொடுத்துருக்காங்க. அதை எங்க கிராமத்துல யூஸ் பண்ணல. எங்க கிராமத்துல யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு 400-500 பேர் இருப்போம். ஆனா யாருக்கும் அந்த விழிப்புணர்வு தெரியல. பெரும்பாலுமா சிட்டில வந்து பேரூராட்சின்றதுனால வண்டியில வந்து குப்பை எடுத்துன்னு போயிருக்காங்க. அதுக்கு அவங்க தனி சேலரி கொடுத்துறாங்க. எங்களை மாதிரி கிராமத்துல இருந்து வர பசங்களுக்கு ஒரு டாய்லெட் வசதி இல்ல, அதே மாதிரி குப்பை கிளீன் பண்றதுக்கு ஒரு ஆள் இல்ல. ஊர் பஞ்சாயத்துல இருந்து தலைவருங்க எல்லாம் சும்மா தான் இருக்காங்க. எங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணல. நாங்க போய் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா என் கூட ஒரு 10 பசங்க வர மாட்டேறாங்க. ஏன்னா இந்த விழிப்புணர்வு பசங்களுக்கு இல்ல. இந்த விழிப்புணர்வை கவர்மெண்ட் வந்து இன்னும் பெரிய பெரிய லெவல்ல பசங்களுக்கு எல்லாம் நல்லா விழிப்புணர்வு காட்டணும். மேலும் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல எல்லாம் ஒரு சின்ன பாலித்தீன் பைக்கில போட்டோம்னா அதுக்கு ஒரு ஃபைன். அதே மாதிரி நம்ம நாட்டுல வந்து சின்னதா ஒரு ஃபைன், எவ்வளவோ நம்மளால முடிஞ்சது ஒரு ஃபைன் போட்டா ஃபைன் கொண்டு வந்தா திருந்துவோம். நம்ம ஃபைன் போட்டா கண்டிப்பா திருந்துவாங்க. பஸ்ல பைக்ல போயின்னு இருக்கேன், ஒருத்த பஸ்ல இருந்து எச்சி துப்புறான். அது மாதிரி எச்சி துப்புனா அது வந்து ஒரு பொல்யூஷன். பெரும்பாலுமா அந்த தூய்மை இந்தியா வந்து செயல்படுறது வந்து சிட்டில தான் செயல்படுது, கிராமப்புறங்களில் செயல்படுது. போறதுக்கு உண்டான விழிப்புணர்வு இல்ல. இப்ப நீங்க என்ன ஒரு இளைஞரா கிராமத்துல இருந்து வந்து இளைஞரால பாதிக்கப்பட்ட இளைஞரா சொல்றது கேட்டா இந்த மாதிரி யாராவது தப்பு பண்ணா ஃபைன் போடுன்னு சொல்றீங்க. தப்பு இல்ல, அதனால ஒண்ணும் இல்ல, அப்படியே எடுத்துக்கலாம் இல்லையா? இந்த ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஜி பாருங்க, கிராமத்து புறத்துல இருந்து இளைஞரோட கோரிக்கையாக தான் இருக்குது. இது ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு அபராதம் விதிக்காமல் இந்த மக்கள் மாறுவதற்கு உண்டான சூழல் மிக குறைவு அப்படின்னு தான் சொல்றாரு. ஏன்னா நான் எவ்வளவுதான் சொன்னாலும் கூட மாத்த மாட்டேன்னு சொல்றாரு. இந்த குப்பைகளை ரோட்ல போடுறவங்க இல்ல இந்த திட்டத்தின் கீழே நாட்டை சுத்தமாக இல்லாம சுகாதாரமா இல்லாம வச்சிருக்கிற எல்லா மக்களுக்கும் ஃபைன் இல்ல ஒரு அபராதம்ங்கிற ஒரு சின்ன விஷயத்தை சொன்னாதான் மாறுவாங்கிறது இவரோட கருத்தா இருக்கு. உங்களுடைய பார்வைக்குது. நீங்க சொல்லுங்க. என்னோட கருத்து, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்துட்டு இந்த தலைப்புல வந்துட்டு திருப்தி இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நானும் ஒரு NSS வாலண்டியர். இப்போ நாங்கள் வந்துட்டு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் கிளீனப்புக்கு போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மட்டும் போயிருந்தோம். எல்லாரும் வந்துட்டு இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.5 மூட்டை ஃபுல்லா மது பாட்டில்கள், ரயில்வே ஸ்டேஷன்லேயே மது பாட்டில்கள், தண்ணி பேக்கெட்டுகள், பிளாஸ்டிக் கப்புகளை பொறுக்கணும். இப்போ வந்துட்டு அடுத்த 10 நாளுக்கு அப்புறம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு ரொம்ப அன்கிளீனாக இருந்ததுனால அடுத்த 100 பேர் ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 10 பேருன்ட்டு ஒரு 100 பேரை கூட்டிகிட்டு போகிறதா பிளான் இருந்தது. இப்போ வந்துட்டு நானே போய் நான் என்னோட ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்கும்போது கிளீனப் இருக்கு வாடா அப்படின்னா, இப்போ என் நாடு என் தேசம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வோடு அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நான் வரேன்டா கிளென்லினஸ்க்காக, இதோ என்னோட ஒரே நோக்கம் வந்துட்டு இதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு வரல. கேட்கறது என்னன்னா, கிளாஸ் டைம்ல கூட்டிட்டு போவியா, அட்டெண்டன்ஸ் கிடைக்குமா, கிளாஸ் அது வந்துட்டு ஒரு ஃபன்னா மாறிடுது. இப்போ நாங்க ஒரு 20 பேர் போனோம் அப்படின்னா அவன்
ஒரு ஃபுல் நோக்கத்தோட ஒரு 20 பேரை கூட்டிட்டு போனா வேலை நடக்குது. நாங்க என்ன நினைக்கிறோம், நிறைய பேர் போனா நிறைய வேலை நடக்கும்னு நம்பி கூட்டிட்டு போனா, இப்போ ஒரு மேடமோ ஒரு சாரோ ஒரு லீடரோ கூட வந்தா 200 பேரையும் அவங்களால மானிட்டர் பண்ண முடியறது இல்ல. என்ன பண்றாங்கன்னா ஒரு ஓரமா போய் வைஃபை யூஸ் பண்றது, ஃபேஸ்புக் நோன்றது, வாட்ஸ்அப் நோன்றதுன்னு இருக்கு. இப்போ வந்து உள்ள நுழைஞ்சோடனே நல்ல பிளாட்ஃபார்ம் முன்னாடி, ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் முன்னாடி செல்ஃபி எடுத்து ஐ ஹவ் கம் ஃபார் ஸ்வச் பாரத் ஸ்டேட்டஸ் போட்டு காணா போயிடுறான். கிளீன் பண்றதுனால எவ்வளவு நல்லது நடக்குது, அதை நம்ம எப்படி ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்றது அவங்க நினைப்பு இல்லாம இப்ப யூத் வந்துட்டு முழுசா இதுல இறங்கலன்னு தான் சார் நான் சொல்லுவேன். இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் ஒரு 100 பேர் இருக்க இடத்துல 4 பேர் தான் கிளீன் பண்றாங்க. அந்த 4 பேரை டிகிரேட் பண்றதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? எவ்வளவு பேர் டிகிரேட் பண்றாங்க. அடுத்த விஷயம், கவர்மெண்ட் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றது இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் 10% சப்போர்ட் பண்றது இல்ல. இப்போ ஒரு இடத்துல ஒரு டெங்கு காய்ச்சல்னு ஒருத்தருக்கு வந்தாதான் அந்த ஏரியால ஏதாவது குப்பை இருக்கானே வந்து பார்த்துட்டு கொசு மருந்து அடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் அவங்க பண்றாங்க. இப்போ சானிடேஷன் எடுத்தீங்கன்னா, நான் திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து வரேன். எங்க கிராமத்துல இல்ல, இப்போ ஃபைனான்ஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு சானிடேஷன் ப்ராசஸ்க்காக ஃபைனான்ஸ் பண்றாங்கன்னா, அது எதுக்காக பண்றோம்னு ஃபர்ஸ்ட் விழிப்புணர்வு ஏற்படுத்தாம ஃபைனான்ஸ் மட்டும் பண்றோம், இதை வச்சு நாங்க இவ்வளவு அமௌண்ட் தரோம் நீங்க கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கட்டுறதுக்குன்னு காசு கொடுத்தாலும் அதை செய்யறாங்களான்னு பாக்கிறதுக்கு ஒரு கரெக்டான சிஸ்டம் இல்ல. அவங்களுக்கு இல்லிட்ரேட் பீப்புள்ஸ்க்கு என்ன தெரியும்? வெறும் காசு கொடுக்கறது மட்டும், காசு வாங்குறது, செலவு பண்றது, அவ்வளவுதான் தெரியும். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விழிப்புணர்வு கவர்மெண்ட் முன் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணோம். நாங்க பண்றதை தவிர்த்து, என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸா நாங்க பண்றதை தவிர்த்து எவ்வளவு ஸ்கூல்ஸ் நாங்க கிளீன் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் அந்த ப்ராசஸை பார்த்துட்டு எத்தனை பேர் வர்றாங்க வாலண்டியரா? இல்ல, செய்யறவங்களையும் கெடுக்கிறதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஆக்சுவலா நீ என்ன சொல்ல வரீங்க, எந்த ஒரு திட்டம் வந்தாலும் திட்டத்தை முழுமையா செயல்படுத்துறதுக்கு முன்னாடி அதை பற்றிய ஒரு முழுமையான ஒரு விழிப்புணர்வையும் புரிதலையும் மக்களுக்கு ஏற்படுத்தணும்னு சொல்றீங்க. மக்களுக்கோ மாணவர்களுக்கோ எல்லாருக்கும் ஏற்படுத்தணுங்கிறது உங்களுடைய பார்வையை எடுத்துக்கிற நிச்சயமா இது ஒரு கருத்தா கூட நம்ம முன்வைக்கணும். நாம இளைஞர்கள் மட்டும் இல்ல, இந்த சமூகத்தோட மனநிலையே வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா சினிமேட்டிக்கா இருக்கு. சுற்றுச்சூழல் பத்தி நம்ம ஏதாவது ப்ரோக்ராம் ஏதாவது பண்ணா அதை வந்து ரசிக்கிறது இல்லை மக்கள். அது மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் எதுவுமே நம்ம மக்கள் வந்து ரசிக்கிறது இல்லை. ஸோ என்னோட இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த திட்டம் வந்து கடுமையாக்கப்படணும். தட்டி பார்ப்போம் இல்லைன்னா தகர்த்தெறிவோம்னு சேக்குவேரா சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் தட்டி பார்த்துருக்கு கவர்மெண்ட், ஆனா அதுக்கு வந்து நம்ம மக்கள் வந்து அடி பண்ணியல. என்னை பொறுத்தவரைக்கும் என்னோட கருத்து வந்து மக்கள் அடி பண்ணியல. அதனால இந்த திட்டத்தை வந்து நம்ம கடுமையாக்குறது, அதாவது கட்டாயமாக்குறது தான் எனக்கு வந்து சரின்னு படுது. இல்ல ஆக்சுவலா தெளிவான பார்வை, அதனுடைய நீட்சியா தான் நீங்க பேசுறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் தம்பி. ரொம்ப மகிழ்ச்சி சொல்லுங்க. இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து படிச்சு முடிச்சுட்டு டிகிரி ஆயிட்டு எப்படி பாதி பேர் வந்து டீச்சர்ஸா தான் போறாங்க. அவங்களுக்கு தெரியும் காலேஜ் டேஸ்ல அவங்க எந்த அளவுக்கு வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருப்பாங்கன்னு அவங்க தெரியும். அவங்க டீச்சர்ஸா போயிட்டு இருக்க வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, எலிமெண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்க சொல்லும் போது அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தானே, ஏன்னா எதையுமே சின்ன வயசுல இருந்து நம்ம பழகினாதான் அது பெரிய இதுவாகும் போது நமக்கு அது இது தெரியும், நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து டீச்சர்ஸா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை கேட்பாங்க. வேலிட்மா சின்ன வயசுல சொல்லி கொடுக்கறப்ப கடைசி வரைக்கும் உண்டான பாசிபிலிட்டிஸ் சொல்லுங்க. நீ தம்பி நீ பேசு. அண்ணன் சொன்ன மாதிரி எங்க வீட்டு முன்னாடி ஒரு பெரிய ஏரி இருக்கு. முன்னாடி ஒரு 2 years முன்னாடிலாம் எல்லா வீட்டு பக்கத்துல இருக்க எல்லா குப்பையும் அள்ளி கொண்டு போய் அந்த ஏரியில தான் போடுவாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு மாச கடைசி அந்த மாதிரி எப்பயா வரும்போது ஐஐடில இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, ஃபீல்டு ஒர்க் அந்த மாதிரி வருவாங்க. கிளீன் பண்ணி அப்படியே லாரியா எடுத்துட்டு போயிடுவாங்க. எங்க போகுதுன்னு தெரியாது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கண்டுபிடிச்சோம், இந்த மாதிரி பக்கத்துல ஒரு 20 kilometers தூரத்துல இருக்கிற ஒரு ஏரியில கொண்டு போய் கொட்டியிருந்தாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு லாரியா கொண்டு வந்து இங்க கொட்டினாங்க. என்னன்னு பார்த்தா அங்க போய் ஐஐடி மாணவர்கள்லாம் கிளீன் பண்ணி இங்க கொண்டு வந்து கொட்டுறாங்க. இப்படி வந்து அந்த அரசாங்க ஊழியர்கள் கிட்டயே வந்து அதான் மேல இருந்து உத்தரவு போடுறாங்க, நல்ல உத்தரவா. அதை வந்து கீழே வரைக்கும் அவங்க என்ன நோக்கத்தோட போட்டிருக்காங்க அப்படிங்கறது வந்து கீழே வரைக்கும் சரியா ரீச் ஆகல அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகே, சொன்ன ஒரு இவ்வளவு சிட்டிஸ் நம்ம கிளீன் பண்ணோம், இவ்வளவு சிட்டிஸ் நம்ம சானிடேஷன் கொண்டு போற இலக்கை நோக்கி அதை அடைவதற்கு மாணவர்களுடைய பங்களிப்பு எல்லாம் என்னவா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல உங்க லெவல்ல சொல்லுங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கல்லூரியில் நடந்ததுல. ஆமா சொல்லுங்க, உங்களோட கருத்து சொல்லுங்க. இளைஞர்கள் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த இந்தியாவை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறது வந்து யங்ஸ்டர்ஸ் தான். எல்டர்ஸ்க்கு எதுவும் தெரியாது, வாட் தே ஹேவ் டு டூ அப்படின்ட்டு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அதனால தான் வந்து அவங்க இல்லிட்ரேட்டா இருக்கிறதுனால நம்மளை வந்து லிட்ரேட் ஆக்குறாங்க. அதை நம்ம வந்து பயன்படுத்தி இப்போ நம்ம ஸ்கூல்ஸ்ல வந்து கேம்ப்ஸ் பண்றோம். ஜஸ்ட் நம்ம கிளீன் பண்றது மட்டும் இருக்கக்கூடாது, ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸஸ்க்கு போயிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும். அப்பதான் அந்த குழந்தைங்களுக்கும் தெரியும். ஆஸ் அ டீச்சரா அவங்களுக்கு வந்து அந்த போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்றது அதுதான் இருக்குமே தவிர
அவங்களால வந்துட்டு இந்த அவேர்னஸ்லாம் பசங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஆஸ் அ சின்னதா கொடுத்தா கூட நம்ம யங்ஸ்டர்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு வந்து எப்படி வந்து அவங்களோட சைக்காலஜி அண்ட் அவங்களோட இதுல வந்து எப்படி பண்ணணும்னு நமக்கு தான் தெரியும். எல்லா யங்ஸ்டர்ஸும் வந்து இதை எடுத்து பண்ணாலே கண்டிப்பா வந்து ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கலாம். ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்கம்மா. இப்ப வந்து அரசாங்கம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து டிவில நிறைய போடுறாங்க. மக்களாகிய நம்ம இப்ப எல்லாத்தோடவே தொலைக்காட்சியில தான் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணி பாக்குறோம். அதனால இந்த திட்டத்தோடைய விளம்பரங்களை வந்து ஒரு 1 ஹவருக்கு ஒரு வாட்டி போறதை விட்டுட்டு நிறைய வாட்டி கொஞ்சம் போட்டு காமிச்சா மக்களோட மனசுல பதியும் அப்படின்றது என்னோட கருத்து. பொது கழிப்பிடம் அப்படின்றது கிராமங்கள் இருக்கு, நகரத்துல இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்ப இது வந்து நிறைய பேர் பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் காலம் போக அது வந்து யாரும் பராமரிக்காம அது அப்படியே இருந்து அங்க கொஞ்சம் அப்படியே குப்பை கொட்டுறது. அதுக்கப்புறம் நாளடைவில் வந்து அதை யூஸ் பண்ணாம அது வந்து மூடி வச்சிடறாங்க. அது வந்து யாரும் சரியா பராமரிக்கிறது இல்லை. ஒரு தேவையில்லாத விஷயத்த 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறோம். இதை நான் எப்படி ஒரு பெட்டரா நான் இம்ப்ளிமெண்ட் பண்றது, என்னோட கிராமத்தை நான் எப்படி பெட்டரா மாத்துறதுக்கு அதுக்குண்டான டூல்ஸ் என்ன இருக்கு, அதுக்குண்டான அதிகாரிகளை என்ன மாதிரி நான் சந்திக்கணும். ஏன்னா இன்றைக்கு எல்லாம் கல்லூரி போறீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு சினிமாவை பத்தியோ ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை பத்தியோ நேரத்தை செலவு பண்றதை விட இந்த மாதிரி மாற்றத்திற்கு உண்டான சிந்தனைகள் நாமளே தான் போட்டுக்க வேண்டியதா இருக்கு. யாரா போடலங்கிறப்ப நிறைய இன்ஸ்பைரிங் லீடர்ஸ் இருக்காது. ஒரு எத்தனை ஒரு ஆட்டோபயோகிராபியை படிச்சு யார் என்ன வகையான மாற்றங்கள் இந்த தேசத்துல கொண்டு வந்திருக்கான்னு பார்க்க முடியும். நிறைய இளைஞர்கள் கிராமத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருவரும் இன்னைக்கு சோசியல் ஆண்டர்பிரினர் வர ஆட்கள் அப்படிதான் இருக்காங்க. நான் மட்டும் வசதியா இருந்தா போதுமா, எனக்கு மட்டும் கார் பங்களா இருந்தா போதுமா, என்னோட கிராமத்திற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன சுற்றி இருக்கிற விஷயங்களுக்கு என்ன செய்ய வேண்டுங்கிற சிந்தனையோட செயல்படுகின்ற இளைஞர்கள் நிறைய நான் பாக்குறேன். நான் அந்த மாதிரி இளைஞர்களை உருவாக்குகிற இடமாகத்தான் நாட்டு நலப்படி திட்டம் ஒவ்வொரு கல்லூரியும் செயல்படுது. எத்தனை பேர் நம்ம செய்யறோம்? வீட்டுல ஒரு காஃபி டம்ளர் குடிச்சா கூட கொண்டு வைக்கிறது கிடையாது, அதை கழுவி வைக்கிறது கிடையாது. எல்லாத்துக்கும் உதவி தேவை, எல்லாத்துக்கும் ஆணை எடுத்தல். யாரா அம்மா செய்யணும், அப்பா செய்யணும், வீட்டுல வேலை இருக்கும் செய்யணுங்கிறது. என் வேலையை நான் என்னைக்கு செஞ்சுக்க போறேன்? நான் உங்களோட துணி என்னைக்கு நீங்க துவச்சிருக்கீங்க, உங்களோட ஷூ என்னைக்கு நீங்க பாலிஷ் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி எனக்கு வர்றப்பதான் மிகப்பெரிய மாற்றத்திற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னா அவர் சொன்ன மாதிரி பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணும். ஒரு மனநிலையோடும் உணர்வோடும் நான் இருக்கிறேனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுன்னு சொன்னா மாற்றங்கள் தன்னால் நிகழுங்கிறது தான் என்னோட பார்வையா இருக்குது. நீங்க தொடர்ந்து இந்த பக்கத்துல கருத்து இருந்தா சொல்லலாம், நீங்க சொல்லுங்க. நேற்று எங்க காலேஜ்ல கேம்பஸ் கிளீனிங் நடந்துச்சு. நாங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா வந்து கேம்பஸை கிளீன் பண்ணிட்டு இருந்தோம். நான் வந்து ரொம்ப இன்வால்மெண்டோட என்னோட ஃப்ரெண்ட்ஸோட என்ன கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரொம்ப இது பண்ணி இன்வால்மெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை, நீ என்னதான் பண்ணாலும் திருப்பி நாளைக்கு எங்க குப்பை வந்து சேரதான் போகுது, சோ நீ வந்து எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் அதையும் மீறி பண்ணேன் அப்படின்னா ஏதாவது ஒரு பட்ட பேர் சொல்லி அதை கிண்டலுக்கு வைக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துல அப்படி சொல்லும் போது அந்த ஒரு கிண்டல் கேலிக்கு பயந்து என்னோட இன்வால்மெண்ட் குறைய வாய்ப்பு இருக்குது. அந்த இன்வால்மெண்ட் குறைய வாய்ப்பு காரணம் வந்து அந்த கிண்டல் கேலி தான். அதுக்கு அதை கட்டுப்பற்றாம அதை தாண்டி நடக்கணும். இது வந்து ஒரு தடையா இருக்கு இளைஞர்களோட பங்களிப்புக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஆரம்பத்துல மார்க், டிகிரி, கிரேடுங்கிறதுல ஒரு பக்கம் வருது. அதுக்கு அது ஒரு சிஸ்டம்ல இருக்கிறதுனால அதை தாண்டி ஒரு எக்ஸ்பேண்டட் விஷன் இருக்கிற ஒரு பார்வை நம்மளுக்குள்ள நிச்சயமா வரணும். ஏன்னா அந்த அவலமான நிலையை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இல்லைங்களா? எல்லாரையும் சொல்லிட்டு இந்த மாற்றத்துக்கு யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, இந்த மாற்றத்துக்கு நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற உங்களோட மன உறுதியும் மன வலியும் நீங்க ஏத்துக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கீங்க. அதை பண்ணணும், அப்பதான் ஒரு லீடரா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண்றது வந்து 100% 20% பேர் தான், 80%க்கு அந்த தாண்டி பண்றதுக்குரிய தைரியம் இல்ல அப்படின்னு அங்கேயே தடைபட்டு போறாங்க. அதை வந்து மாத்தணும். ஓகே, இல்ல இந்த சிந்தனைகள் மாற்றணும், இந்த தடைகள்லாம் மன தடைகள்லாம் மாற்ற வேண்டும்ங்கிறதா என்னோட பார்வையா இருக்கு. இன்னைக்கு பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் அடுத்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளில் இந்த தேசத்தை ஆள போறவர்கள், இந்த தேசத்தை யார் ஆள வேண்டும் நிர்ணயிக்கிற சக்தி உங்ககிட்ட தான் இருக்குது. அதுக்குண்டான வேலையை நான் செஞ்சாதான் அவங்களை கேள்வி கேட்க முடியும். நாளைக்கு யாரும் அனுப்புறவங்கள நான் என்னோட வேலையை நான் சரியா செய்யலைங்கிற பட்சத்தில் எனக்கு கேள்வி கேட்கிற உரிமையும் கிடையாது, தகுதி எனக்கு கிடையாது. ஸோ அந்த தகுதியும் அந்த பண்புகளையும் நான் வளர்த்துக் கொடுக்கிறேன் இந்த நிலையிலங்கிறதா ஒரு முக்கியமான ஒரு சேலஞ்சிங்கான பீரியட்ல நம்ம இருந்துட்டு இருக்கோம். சொல்லுங்க தம்பி, உங்களோட இறுதி கருத்தா சொல்லுங்க. மோஸ்டா வந்துட்டு யூத்துக்கு வந்துட்டு அவங்களோட பவர் என்னன்னே தெரியறது இல்லை. ஒரு சோசியல் மீடியா யூஸ் பண்றது வந்துட்டு இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபிங்கர் டிப்ல இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. அதுல இப்போ ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறதோட நிறுத்திக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். யூத்தோட பவரை நம்ம வந்துட்டு விட்னஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்துட்டு இதோட நல்ல உதாரணம் கிடைக்காது. போன வருஷம் இதே நேரத்துல வந்துட்டு சென்னை வந்துட்டு ஃப்ளட்ல மிதந்துட்டு இருந்துச்சு. இத்தனை எவ்வளோ மழை, எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவானதுக்கு அப்புறமும் மழை நின்ற ஒரு வாரத்துல இயல்பு வாழ்க்கை திரும்பலையா சார்? அதுக்கு யார் காரணம்? இறங்கி செஞ்சாங்களா இல்லையா யூத்து? அவங்களால செய்ய முடியும். அவங்களுக்கு வந்துட்டு அவங்க அதை கொண்டு வரணும். அவங்க மனசுல வந்துட்டு என் சிட்டி மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு அன்னைக்கு தோணுச்சு.
அவங்க வந்துட்டு தண்ணியில எவ்வளோ அழுக்கு படிஞ்சிருக்குன்னு பார்க்காம பேண்ட்டை மடிச்சிட்டு இறங்கி செஞ்சு போட்ல எத்தனை பேரை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டாங்க இல்லையா சார், அது வரணும் சார். இதே இந்த ஒரு சென்னை அளவுல அவங்க செஞ்சதே இவ்வளோ பெரிய மாற்றம்னா இந்தியா ஃபுல்லா 130 கோடி பாப்புலேஷன்ல எவ்வளோ யூத் இருப்பாங்க, அதுல ஒருத்தருக்கும் இது தோணுச்சுன்னா அது வந்துட்டு இது ஒரு விஷயமே இல்லை சார், இது ரொம்ப சீக்கிரமா அச்சீவ் பண்ணலாம். நம்மளால ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஒரு பேரிடர் வந்துதான் நம்ம புத்திக்கு அறிவுரை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை நண்பர்களே. இல்ல வேற வகையாகவும் வரலாம். நம்ம மாறலன்னு சொன்னா அதுவும் வந்து சேர்த்துக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ரொம்ப அற்புதமான கருத்துக்களை இன்னைக்கு தூய்மை இந்திய இயக்கத்தை பத்தி ரொம்ப சுதந்திரமா நிச்சயமா சொன்னாங்க. சுதந்திரமா கருத்துக்களை நீங்க வெளியிடணும் தான் பிரதமர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு நிறைய கருத்துக்கள் தேவைப்படுது. என்ன வகையான மாற்றங்களை கொண்டு வேண்டும், மாணவர்களுடைய உணர்வுகள் என்னவா இருக்குது, இந்த சிஸ்டம்ல என்னென்ன வகையான கோளாறுகள் இருக்குது, என்னால சரி பண்ணலாங்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் தான் அது. நிச்சயமா அவருக்கும் இந்த கருத்துக்கள்லாம் போய் சேரும் அப்படின்னு நம்புறோம். இந்த கருத்துக்கள் வலு சேர்க்கிற மாதிரி நம்ம சிறப்பு விருந்தினர்களையும் நம்ம இன்னைக்கு அழைச்சிருக்கிறோம். நம்ம பல்வேறு துறைகளை சார்ந்து பல்வேறு அனுபவங்களை பெற்றிருக்கிற சிறப்பு விருந்தினர்களை நம்ம அழைச்சிருக்கோம். சிறப்பு விருந்தினர்களை அழைப்பதற்கு முன்னால ஒரு சமூக ஆர்வலராக தன் பிள்ளைகளை வந்து இந்த தேசத்தினுடைய நலனுக்காக மிலிட்டரியிலேயே நேவிலேயே சேர்த்து விட்டுட்டு இந்த நாடு பிரமாதமா இருக்கின்ற கனவோடு கடந்த 30-40 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற சமூக ஆர்வலர் திரு சிவசுப்பிரமணியம் அவர்களை இந்த அமர்விலிருந்து அவருடைய அனுபவத்தை நேயர்களுக்காக வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். தண்டம் கொடுத்துதான் ஒருத்தரை திருத்த வேண்டும் என்பதற்கு அவசியமே கிடையாது. தண்டம் என்பது இன்று கூட உண்டு. மடிப்பாக்கம் ஏரியிலே இன்று கூட போர்டு அறிவிப்பு பலகை வைத்திருக்கிறார்கள். இங்கு குப்பைகளை மலம் சிறுநீர் கழிப்பவர்களுக்கு 500 ரூபாய் தண்டம் என்று போட்டிருக்கிறார்கள். எனவே தண்டம்